நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டா சாரி. இல்லக்கா. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இப்படி நிஷாக்கா சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு விஜய் டிவி ஷோக்காக நம்ம தான் நிஷாக்காவை கிளப்பி விடுறதுக்கு நான் என் பையன் என் மாமியார்னு கிளம்பி போயிருந்தோம். ஸோ அன்றைக்கான மேக்கப் வந்து நான் வந்து ஃபுல் விலாகாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை ஃபுல்லாக பார்க்கணுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து அதோட ஷார்ட்டஸ்ட் வெர்ஷன் தான் போட்டிருக்கேன். ஸோ அன்றைக்கி வந்து 2 மேக்கப் லுக் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருந்தது 2 எபிசோட்காக. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பர்பிள் கலர் கவுன் தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான ஒரு லுக் தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருந்தோம். அண்ட் செகண்ட் லுக் வந்துட்டு ரொம்பவே கார்ஜியஸாக இருக்கும். ஒரு ஸ்கர்ட் அண்ட் டாப்பில் அவங்களுக்கு வந்து ஃபுல் ஹேர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம பண்ணியிருந்தோம். அதையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போய் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ஒர்க் பண்ணுறது தனியாக. இதுக்கு முன்னாடி சித்ரா மேம் எனக்கு ஒர்க் கூப்பிட்டு போயிருக்காங்க. இதுதான் என்னை நம்பி தனியாக அமிச்சது. ஸோ அவங்களோட ரிவ்யூ பாருங்கள். ஃபுல் ரிவ்யூவை நான் ஃபுல் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சிங்கிள் விமனா குழந்தைய கையில வச்சுட்டு எனக்காக ஒர்க் பண்ணல. தேங்க்யூ சோ மச். பாப்பா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது நான் உனக்கு ஜூஸ் கொடுத்தேன். இப்ப பாப்பாவோட வந்து நீ அவனுக்கு பால் கொடுத்துட்டு இருக்க. அப்பப்போ வந்து டைம்ல எனக்கு ஹேர் பண்ணி எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா, இப்படி ஒரு தியால 3/4 மணி நேரத்துல மேக்கப் அண்ட் ஹேர் பண்ண முடியுங்கிறது ஆச்சரியம். இதோட முடியலை. அவங்க இன்னும் பெரிய வீடியோவில் எனக்கு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அதுவும் அடுத்த லுக்குக்கான வீடியோவும் நம்ம வந்து அடுத்த ஷார்ட்ஸில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.